பெரிய ஆளுங்க. அப்படி வெளியே கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு அதுக்குமே சொல்லாத, நான் சொல்றேன். பணத்தை வாங்கியா இருப்போம். அப்படி இருந்தாலும் உன்ன மாதிரி இருப்பானா? அதிகமா தடவாத, தூங்கிடுவேன். பணத்தை கொண்டு போய் விட்டு நாளைக்கு காலையிலேயே சரண்டர் ஆயிடுவான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வணக்கம் சாமி. பாப்பா, யாருன்னு உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு கேள்விப்பட்ட? நீங்க தான் குருசாமி. சபரிமலைக்கு நீங்க தான் எல்லாரையும் கூட்டிட்டு போறதா சொன்னாங்க. எனக்கும் சபரிமலைக்கு போகணும்னு ஆசையா இருக்கு சாமி. ஆசையா இருக்கா? சாமி 10 பிளாட் வாங்கிட்டாராம். நாம பிளாட் வாங்க வேண்டாங்க, ஒரு பித்தளை பிளேட் வாங்குவோம். சம்பாதிக்க கூடாது? இத பாருங்க, இந்த தடவை போனா காசோட வாங்க, இல்ல இந்த வீட்டுல இடம் இல்ல. ஏதாவது அடைக்கலாம் வாங்க. மதனகோபால் சார், பட்டாபிராமன் சார், ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? நீங்களும் முன்னுக்கு வரலாம். என்னடா, எப்படி நம்ம ஃபுல் நேம் இவனுக்கு தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல? ஜெயில விட்டு வெளியில போய் இவங்க ஃபைலையே புரட்டினது இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்ட்ரைட்டா பேசுவோமா? நீங்க வெளியில போகணும், அவ்வளவுதானே? எவ்வளவு வேணும்? 1.5 லட்சம் ரூபாய் கொடுங்க. 1.5 லட்சமா? அவ்வளவு கேட்கலாம், ஆனா எனக்கு அவ்வளவு பேராசை இல்ல. 1,00,000 ரூபாய் கொடுங்க. 1 லட்சமா? நீ செஞ்சிருக்கிற குற்றத்துக்கு செக்ஷன்ஸ் 302, 392 படி நிச்சயமா தூக்கு தண்டனை தான். அண்ணன் பொம்பளைய கடத்துறவர் இல்ல. செக்ஷன்ஸ் 363, 376 படி நிச்சயமா ஆயுள் தண்டனை தான். ஏப்பா, உங்களுக்கு விலை ஒத்து வந்ததுன்னா வாங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. ஓகே, சம்மதிக்கிறோம். ஆனா வெளியில போன பிறகு ஒரு நாள் பூரா போலீஸ் தொந்தரவு இல்லாம இருந்தாதான் இந்த பணம் உங்க கையில வந்து சேரும். இது கரெக்ட். வியாபார ரீதியா பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வாத்தியாரே, நான் கொண்டு போய் வெளியில விட்டதுக்கு அப்புறம் என்ன ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை எவ்வளவு ஸ்பீடா வெளியில கொண்டு போனேனோ அதை விட ஸ்பீடா இங்க கொண்டு வர என்னால முடியும். நான் ஒரு நாணயமான அயோக்கியன். நாணயமா கொடுத்துருங்க. ஓகே? ஓகே. எப்போ கிளம்புறோம்? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. என்ன காவில உடுத்திருக்க? பழனிமலைக்கு போற? இல்ல, சபரிமலைக்கு. என்னது சபரிமலைக்கா? சபரிமலைக்கு பொம்பளைங்களா போக கூடாதுடி. அப்படி போனா வீட்டு விளக்குக்கு முன்னாடி போகணும், இல்ல பின்னாடி போகணும். ஏன் நான் போனா என்னவா? பிரம்மச்சரிய விரதம் இருந்து வர்ற பக்தர்கள் கடையில பிறகு ஏற்படுகிற ஒரு வயசியாதா? ஏன் ஆம்பளைங்களால கட்டுப்படுத்த முடியாதோ? வாழ்க்கையே வருத்தத்துல பார்த்து தடம் பொருளிட்டாங்கன்னா வாழ்ந்து தக்கிறவங்க ஏமாத்திரம் தங்களை கட்டுப்படுத்தி பிரம்மச்சரிய விரதம் இருந்து வர்ற பக்தர்கள் கடையில, அதுவும் ஆண்களே கூடுற அந்த இடத்துக்கு பருவள்ள பெண்கள் போனா அவங்களை சபலப்படுத்தாதா? போக வேணாம்னு சொல்றதுக்கு இது மட்டும் முக்கிய காரணம் இல்ல. மணிகண்ட கல்யாணமே வேண்டான்னு தானே பிரம்மச்சரியத்தை யாரு கடைபிடிச்சு வராங்களோ அவங்க மட்டும் என்ன தரிசிச்சா போதுன்னு சபையில கோயில கட்ட வச்சு உட்கார்ந்து இருக்காரு. ஐயப்பன் கிட்ட விளையாட்டு வேணாண்டி. ஏன்னா மனிதர்களோட மனிதனா வாழ்ந்த, அதுவும் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற தெய்வம் ஐயப்பன். என் இஷ்டம். அவரை பார்க்க எனக்கு ஆசை. நான் கண்டிப்பா போகத்தான் போறேன். ஐயப்பா, இவ ஒரு அப்பாவி பொண்ணு. இவளுக்கு துணையா இருந்து நீதான் காப்பாத்தணும். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. சாமி, ஐயப்ப சாமி, மாலை போட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் தூங்க கூடாது சாமி. எந்திரிங்க சாமி. நைட் ஷோ பார்த்ததுல கண்ணெல்லாம் எரியுது. நல்ல தூக்கத்தை கெடுத்துட்டியே, போமா. ஐயப்பா, அப்படி இப்படி திரிஞ்ச என் மக மாலை போட்டதே பெரிய விஷயம். அவனுக்கு நல்ல புத்திய கொடுப்பா. சாமி, எந்திரிங்க சாமி. பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எந்திரிச்சு குளிச்சுட்டு போய் கற்பூரம் காட்டுங்க சாமி. மரியாதையா போயிடு, கெட்ட கோபம் வரும். சாமி, மாலை போட்டுக்கிட்டு இப்படி கோபப்படக்கூடாது சாமி. எந்திரிங்க சாமி, எந்திரிங்க சாமி. அடச்சி. ஏன் சாமி, ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுட்டு பெத்த தாய் இப்படி எட்டி உதைக்கலாமா? பின்ன நல்ல தூக்கத்தை கெடுத்த தப்பு சாமி. ஐயப்ப சாமி கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு எங்களுக்கு தெரியும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னித்தருள வேண்டும். ஓம் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா. இப்படி எல்லாம் சாமிங்க மலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு அங்க என்ன சோதனை காத்துக்கிட்டு இருக்குதோ? ஐயப்பா, பெத்த பிள்ளை தவறு பண்ணிட்டான். அவன் தவறு மன்னிச்சு ஏ சரணம் ஐயப்பா. படிக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாபகம் இருக்குல்ல? நானே ஒரு கொக்கு, எனக்கு ஞாபகப்படுத்த மக்கு.
அடைக்கலம் எப்போ போறோம்? எப்படி போறோம்? அடைக்கலம் எப்போ போறோம்? பதில் சொல்லாம இருக்கியே, எப்படி போறோம்? நான் வான் வழியா பறந்தும் போவேன், பூமி வழியா புகுந்தும் போவேன். இந்த தடவை போறது அண்ணா வாடா, அட தம்பி வாடா, அண்ணா வாடா தம்பி வாடா சொன்ன கேளுடா. மாமா வாடா என் மச்சான் வாடா, மாமா வாடா மச்சான் வாடா எண்ணி பாருடா. நினைச்சு பார்க்கணும் மனசு திருந்தணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். நினைச்சு பார்க்கணும் மனசு திருந்தணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். அண்ணா வாடா, அட தம்பி வாடா, அண்ணா வாடா தம்பி வாடா சொன்னா கேளுடா. புத்தி தீட்ட தெரியாம கத்தி தீட்டுனா, புத்தி கெட்டு பொழப்பு கெட்டு கம்பி எண்ணுவா. அகப்பட்டத சுருட்டுறவன் சுகப்பட மாட்டான், அன்பு வழி நடக்கிறவன் பயப்பட மாட்டான். சின்ன மனசுல ஆசை பெருசுடா, இந்த உலகிலே வாழ்க்கை சிறுசுடா. சின்ன மனசுல ஆசை பெருசுடா, இந்த உலகிலே வாழ்க்கை சிறுசுடா. அண்ணா வாடா, அட தம்பி வாடா, அண்ணா வாடா தம்பி வாடா சொன்ன கேளுடா. தாடிக்கெல்லாம் பூ முடிச்சு பார்க்க முடியுமா, தவறுக்கெல்லாம் தர போட்டு மறைக்க முடியுமா. ஆகாயத்துல கல்லெறிஞ்சா அங்கே நிக்குமா, அடுத்தவனை கெடுத்தவனை வாழ முடியுமா. நாளும் தெரிஞ்சவன் மேலே இருக்கிறான், வாழ தெரிஞ்சவன் சாமிய நம்புறான். நாளும் தெரிஞ்சவன் மேலே இருக்கிறான், வாழ தெரிஞ்சவன் சாமிய நம்புறான். அண்ணா வாடா, அட தம்பி வாடா, அண்ணா வாடா தம்பி வாடா சொன்ன கேளுடா. மாமா வாடா என் மச்சான் வாடா, மாமா வாடா மச்சான் வாடா எண்ணி பாருடா. நினைச்சு பார்க்கணும் மனசு திருந்தணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். நினைச்சு பார்க்கணும் மனசு திருந்தணும், ஊரு மெச்சவே உழைச்சு வாழணும். அண்ணா வாடா, அட தம்பி வாடா, மாமா வாடா, அட மச்சான் வாடா.
தப்பிச்சிட்டீங்களா? தப்பிச்சல? நோ, எப்படி அவளை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கிடைக்கலையா? கோயம்புத்தூர் பூராவும் நல்ல சர்ச் பண்ணுங்க. சந்தேகப்பட்ட பர்சன் யாரா இருந்தாலும் சரியே உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஆமா, கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் போற டெலிபோன் கால் அத்தனையும் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில் சொல்லி நோட் பண்ண சொல்லுங்க. ஆமா, அடிக்கடி எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கணும். என்ன, எப்படி அரெஸ்ட் பண்ணி ஆகணும்? ஆமா, ஏ ஏ ஏங்க இன்னும் பையனை காணுமே. வந்துருவான். நம்ம குடும்பத்துல பிறந்த பாவத்துக்கு இப்படி மாடா உழைக்கிறான். என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற? இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா போயிடுச்சு. என்னடா பொட்டலமெல்லாம் பலமா இருக்கு? எங்க பாட்டி ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக பிரியாணி வாங்கிட்டு போறேன். என்னடா சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க? போடா கேடுங்க, காத்துட்டு இருக்கு. என்னடா போயிட்டியா? பாட்டி இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க. நான் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? கோழி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். யார் நீங்க? மரியாதையா இந்த பொட்டத்தை என்கிட்ட கொடுத்துட்டு வெளியே போங்க. மதன், அண்ணனுக்கு மரியாதையா கொடுத்துடுப்பா. இந்தாங்க என்ன மரியாதை தானே கேட்டீங்க, இந்தா. ஐயோ பாட்டி, அட படு பாவீங்களா, பச்சை குழந்தைய பாட்டி இப்படி அடிக்கிறீங்களா? அதுக்கு நல்லா இருப்பீங்களா? ஐயோ அம்மா. பாட்டி பாட்டி, ஐயா எங்க பாட்டி பசியில மயங்கிட்டாங்க, கொஞ்சமாவது கொடுங்க ஐயா. ஐயா ஐயா. அடைக்கலாம். உனக்கு வேண்டாம்னா அதையும் என்கிட்ட குடுறா. எனக்கு வேணும். பாவம் இந்த அம்மா, இதை இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு மானசீகமா ஒரு பங்கு எடுத்து வச்சுட்டு நாம சாப்பிடுவோம். பங்கு எடுத்து வச்சுட்டோம், பாவம் நமக்கு வராது. பாட்டி பாட்டி, கண்ண கண்ணு பாருங்க பாட்டி. பாட்டி என்ன பண்ணுங்க பாட்டி? தண்ணி தெளிச்சா சரியா போயிடும். நான் தெளிக்கிறேன் தண்ணி. இப்ப எந்திரிச்சிரும். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கழுவிட்டேடா. வா போலாம். தடுக்கலான்னு பார்த்தா கொலகார பசங்க என்ன வேணாலும் செய்வாங்க போல இருக்கு. பணம் கைக்கு வந்து சேர்ந்துருச்சுன்னா விடலாம். எப்ப கொடுப்பாங்களோ வர்றீங்க ஐயா. பாவி பசங்களா, நீங்க நல்லா இருப்பீங்களா? கடவுளாண்டா தண்டிக்கணும். பாவி பசங்க. மெட்ராஸுக்கு மட்டும் போன் செய்ய வசதி கிடைச்சா அடைக்கலம் படத்தை உடனே கொடுக்க ஏற்பாடு செஞ்சிடலாம். போன் தானே, ஏற்பாடு பண்றேன். ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? கேரளா பார்டர் பக்கத்துல இருக்கு. பேசினபடி அரைக்கிறதுக்கு பணத்தை கொடுக்க போறியா? நான் பைத்தியக்காரன் இல்லடா. அப்போ இன்னைக்கு ராத்திரி? இப்ப இல்ல, நாம பாதுகாப்பான இடத்துக்கு போற வர இவன் அறிவை நாம பயன்படுத்தும்.